நம்மில் ஜோதிட ஆர்வலர்கள் நிறைய பேருக்கு இந்த நட்சத்திர பாதம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுல நிறைய சந்தேகம் இருக்கும். அதுவும் பொதுவாக போனால் ஒரு ஜோதிடர்கிட்ட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனாலே இந்த கிரகம் இந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறதுனால 1ஆம் பாதம்னுவாங்க, 2ஆம் பாதம்னுவாங்க, 3ஆம் பாதம். குறிப்பாக சொல்லப்போனால் மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறனால இந்த பலன், 4ஆம் பாதத்தில் இருக்கிறனால இந்த பலன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாதம் என்கின்ற அமைப்பை ஜோதிட ஆர்வலர்களுக்கு நிறைய குழப்பமாக இருக்கும். முதல்ல நட்சத்திரம் என்பது ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கக்கூடிய தூரத்தை அளவிடக்கூடிய ஒரு கருவியாக கொள்ளலாம். ஒரு ராசியில் 9 பாதங்கள் 2.25 நட்சத்திரங்கள்னு சொல்லுவோம். ஒரு நட்சத்திரத்தை அப்படியே பிளந்து சொல்லக்கூடியவைகள் தான் அந்த பாதம் என்கின்ற ஒரு அமைப்பு. ஒரு நட்சத்திரம் 4 சம பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறதுன்னு வச்சுக்கலாம். டிகிரி கணக்கில் சொன்னால் 13.20 தூரம் டிகிரிகள் கொண்டது ஒரு நட்சத்திரத்துடைய அளவு ஒரு ராசிக்குள்ளே. ஒரு ராசி என்பது 30 டிகிரி. இப்படியே அதை சொல்லிக்கிட்டு போனால் கணிதம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தலை சுத்தும். இந்த கணிதம் சார்ந்த டிகிரி அமைப்புகளை தான் கொஞ்சம் எளிமையாக நாங்கள் நட்சத்திர பாதம் என்று சொல்லுகிறோம். 9 பாதங்கள் அடங்கியது ஒரு ராசின்னு வச்சுக்கலாம். உதாரணமாக மேஷராசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் கிருத்திகை நட்சத்திரமும் அந்த மேஷராசிக்குள்ள அடக்கம். அப்போ அஸ்வினி முழுவதுமாக இருக்கிறது, பரணி முழுவதுமாக இருக்கிறது, அதற்கடுத்து அந்த கிருத்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. இதைத்தான் அந்த தலையற்ற வாலற்ற நட்சத்திரங்கள்னு இன்னொரு சப்ஜெக்டில் சொல்கிறது உண்டு. இப்போது இந்த பாதம் என்பதற்கான எளிய அர்த்தம் என்றால் 4 பிரிவுன்னு வச்சுக்கலாம். ஒரு முழு நட்சத்திரத்தை 4 பிரிவுகளாக அமைந்து இந்த நட்சத்திர பாதங்களில் கிரகங்கள் இருக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் நடக்கிறது என்பதை அறிய செய்கின்ற ஒரு முயற்சின்னு சொல்லலாம். இதற்குத்தான் இந்த நட்சத்திர பாதங்களில் இந்த கிரகங்கள் இருந்தால் சந்திரன் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் இருந்தால் இந்த பலன், பரணி 1ஆம் பாதத்தில் இருந்தால் பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திர ஜோதிடம் சொல்லப்படுகிறது என்பது தாங்க உண்மை. ஆனால் நட்சத்திரத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்கான்னு பார்த்தா சரியாக இல்லை என்பதை பொதுமக்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய சூழல்கள்லாம் இப்போ வந்துருச்சு. உதாரணமாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் இப்படித்தான் இருப்பாரா அப்படின்னு சொன்னால் அதை சர்வ நிச்சயமாக சொல்ல முடியாது. மூலம் நட்சத்திரத்தில் கண்டிப்பாக கோடிக்கும் மேற்பட்டவர்கள் சர்வ நிச்சயமாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக கிடையாது. அந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகம், அந்த சந்திரன் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார், அவர் வளர்பிறை சந்திரனில் இருக்கிறாரா, தேய்பிறை சந்திரனாக இருக்கிறாரா, அவருக்கு கிடைக்கக்கூடிய சுப பாவ தொடர்புகள் என்ன என்பதை வச்சு தான் அவருடைய ராசியில் அது என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும். ஆக பாதம் என்கின்ற ஒரு அமைப்பு அந்த நட்சத்திரத்தை 4ஆக பிரித்து அந்த நட்சத்திரத்தின் தூர அளவுகளை வைத்து அதன் மீது கிரகங்கள் இயங்கும் பொழுது என்னென்ன பலன்கள் நடக்கின்றது என்பதை சொல்லுகின்ற ஒரு முயற்சி தான். ஆகவே நட்சத்திர பாதம் என்பது நட்சத்திரங்களை அளவிடுவதற்காக செய்யப்பட்ட ஒரு முயற்சி என்பதாகத்தான் இந்த இடத்துல கொள்ள முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.